தமிழ் சினிமால 90ஸ் காலகட்டத்துல கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை தான் தேவயானி. வெள்ளித்திரை மட்டுமில்லாம சின்னத்திரையிலும் தனக்குன்னு சொல்லி ஒரு தனி இடத்த பிடிச்சிருந்தாங்க. அதிலும் அவங்களுடைய கோலங்கள் சீரியல இன்ன வரைக்கும் பாராட்டிட்டு இருக்காங்க ரசிகர்கள். இவங்க இயக்குனர் ராஜகுமாரன் அப்படின்றவரை காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவர் "நீ வருவாய் என", "விண்ணுக்கும் மண்ணுக்கும்", "காதலுடன்" போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இயக்குனராக மட்டும் இல்லாம ஒரு சில திரைப்படங்களையும் இவர் நடிச்சிருக்காரு. அதுல முக்கியமா ஒரு காமெடி ரோல் பண்ணியிருந்தாரு. சந்தானம் ஹீரோவாக நடித்த "வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்" அப்படின்னு ஒரு திரைப்படத்துல ஒரு சைட் கேரக்டராக ஒரு காமெடி ரோல் பண்ணியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த படத்துல தனது கணவர் நடித்தது குறித்து பேட்டி ஒன்றுல நடிகை தேவயானி வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, "என்னோட கணவரை சந்தானம் ரொம்பவே மோசமாக கலாய்ச்சிட்டாரு. சந்தானம் கலாய்ச்சதை நான் ஏத்துக்கொள்ளவே மாட்டேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனது கணவர் ஏன் அந்த படத்துல நடிச்சாரு, அதுவும் அப்படி ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சாரு அப்படின்றது எனக்கு தெரியல. சந்தானம் படத்துல நடிக்கிறாரு அப்படின்றது தெரியும். ஆனா இப்படி ஒரு மோசமான கதாபாத்திரம் அப்படின்றது எனக்கு தெரியாது" அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தோட தேவயானி சொல்லியிருந்தாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேர் தேவயானிக்கு சப்போர்ட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சந்தானத்துக்கு எதிராக பேசி. அதாவது "சந்தானம் இப்படித்தான், எல்லாரையும் இப்படித்தான் கலாய்ப்பாரு" அப்படின்னு சொல்லி. பட் சந்தானம் அப்படின்றவர் அவருடைய திரைப்படத்துல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை தான் பண்றாரே ஒழிய, ரியல் லைஃப்ல ராஜகுமாரனை இப்படி கலாய்த்திருந்தார் அப்படின்னா அது திட்டுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு அவர் அந்த படத்துல அப்படி ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரியல் லைஃப்ல அவரை திட்டுறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இவன் தேவயானியை இதை புரிஞ்சுக்கல. அதாவது ஃபேன்ஸ் தான் புரிஞ்சிக்காம பண்றாங்க அப்படின்னா, தேவயானி அப்படின்றவங்க எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். எக்கச்சக்கமான திரைப்படங்கள். சினிமாவுக்கே சினிமாவுக்கும் ரியல் லைஃப்க்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கே அப்படின்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய கணவர் அப்படி ஒரு கதாபாத்திரம் ஏத்து நடிச்சது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சந்தானம் முதல்ல கலாய்ச்சது தப்பு அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. மேலும் இது போல சினிமா சம்பந்தமான உடனுக்குடன் அப்டேட்ஸ், அதை தாண்டி தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்ஸையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய பஸ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.